நீங்க செய்யற சேமியா பாயசம் செம்ம டேஸ்டியா வரணுமா? அப்ப நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இவ்ளோ டேஸ்டியா எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணா பாயசம் சூப்பரா வரும். இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப் சேமியாவை இதோட சேர்த்து சிம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். சேமியா வெந்தக்கு அப்புறம் 1 லிட்டர் காய்ச்சின பால்ல இருந்து 1 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்ப மீதி இருக்கிற மொத்த பாலை இதோட சேர்த்துடலாம். இப்ப பாலும் சேமியாவும் ஒரு சேர வந்தக்கு அப்புறம் 3/4 கப் சர்க்கரையும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரிய நல்லா வறுத்தக்கு அப்புறம் திராட்சையும் போட்டு திராட்சை உப்பி வந்தக்கு அப்புறம் இதோட சேர்த்துடலாம். இப்ப நல்லா திக்காய் வந்திருக்கோம். இப்ப எடுத்து வச்சிருந்த 1 டம்ளர் பாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா செம்ம டேஸ்டியான சேமியா பாயசம் ரெடி.